துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு தெய்வமே, ஒரு நிமிடம் உமது அருகிலே அமர்ந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்க இதோ
கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய திருத்தலத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை இன்று எனக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இதோ தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். தெய்வமே, இதோ கல்வாரி பலியை தொடங்கும் முன் உம்மை நாங்கள் முகமுகமாக தரிசிக்க இந்த சிறிய நிமிடங்களை எங்களுக்கு கொடுத்திரு கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, இது நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்கிறோம். இதோ இந்த புனித தலத்திலே பல்வேறு புதுமைகள் நடக்கிற இந்த தலத்தின் மூலமாக நாங்கள் உம்மை ஏறெடுத்து பார்க்கிறோம். வனாந்தரத்தில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் வெண்கல சிலையை உற்று நோக்கிய பொழுதே அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கிடைத்ததை நாங்கள் விவிலியத்திலே படிக்கிறோம். இதோ இந்த கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய திருத்தலத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிற உமது உடலை நாங்கள் உற்று நோக்குகிற பொழுது இன்று இந்த வேளையில் எதற்காக இங்கு நாங்கள் வந்தோமோ அதை எல்லாம் நீர் நிவர்த்தி செய்வீர் என்று நம்புகிறோம். ஒரு நிமிடம் உமது அருகில் அனைவரும் அமருங்கள். மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தை 28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். பிரியமானவர்களே, இதோ இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, சுமைகளால், வேதனைகளால், கண்ணீரால், உடல் வியாதியால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பலவீனமாக இருக்கிறீர்களா? அனைவரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் நற்கருணை ஆண்டவர் இதோ. எசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்திலே, எனது அருகே வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை அளிப்பேன், பயப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன், நான் உங்களை தாங்கிக் கொள்வேன் என்று எசாயாவுக்கு முழங்கிய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இதோ செவ்வாய்க்கிழமை வேளையிலே அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நம்மை பார்த்து இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உங்களோடு இருக்கிறேன். தூய பவுல் சொல்லுவார், எனக்குள் இருப்பவர் என்னை விட பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளையும் விட வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த, உயர்ந்த, நல்ல பண்புகளுடைய நம் ஆண்டவர் நம்மோடு இருக்க நமக்கு ஏன் பயம்? இதையே யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 27வது வசனத்தில் படிக்கிறோம். நான் உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கிறேன், அமைதியை அளிக்கிறேன். இன்று அமைதி இல்லாமல் அமைதிக்காக இந்த தலத்தை நாடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளார்ந்த அமைதி, ஒரு நிரந்தர அமைதியை கொடுக்கிற தெய்வம் இவர். பிரியமானவர்களே, சந்தோஷ் என்ற ஒரு இளைஞன் மருத்துவமனையிலே பல நாட்களாக தீயினால் ஏற்பட்ட புண் காரணமாக அந்த புண்கள் ஆறாமல் பல நாட்களாக எவ்வளவு மருந்து இட்டாலும் ஆறவில்லை. வேதனையில் இருக்கிறான், கொந்தளிக்கிறான், எனக்கு இந்த புண்கள் ஆறாமல் இருக்கிறதை, வேதனை கொடுக்கிறதை, தூங்க முடியவில்லையே என்று. ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஆண்டவரை நினைத்தது கிடையாது. அவனுடைய மாமா ஒரு நாள் மருத்துவமனையை சந்திக்கிறார். அப்பொழுது இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி அவர்கிட்ட சொல்கிறார். ஒரு நாளாவது ஜெபம் பண்ணியிருக்கிறியா? ஒரு நாளாவது நற்கருணை ஆண்டவர் நினைத்து பார்த்துருக்கிறாயா? இப்போ நினச்சிப்பார். ஒரு சின்ன ஜெபம் சொல்லு, இயேசுவை என்னை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லு. நிறைய ஜெபிக்க வேண்டாம். நற்கருணை ஆண்டவரை என்னை குணப்படுத்துன்னு சொல்லு. சொன்ன உடனே மறுநாள் அவன் ஆரம்பிக்கிறான். 2 நாட்களில் அவனுடைய புண்கள் எல்லாம் ஆறுகிறது. 5 நாட்களில் வீடு திரும்பி விடுகிறான். இது நடந்த ஒரு நிகழ்வு. பிரியமானவர்களே,
இதோ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுளை நம்பிக்கையோடு நினைத்து பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும் இவர் விடுதலையை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், வலிமையை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தெய்வம் இன்று கோடி அற்புதருடைய பரிந்துரையால் நமக்கு நிறைய அநேக காரியங்களை செய்ய இருக்கிறார். உணர்வோம். அனைவரும் இந்த சிந்தனையை உள்வாங்கியவர்களாக முழந்தால் படியிட்டு என்னோடு சேர்ந்து செபியுங்கள். அன்பு இயேசுவே, அனைவரும் முழந்தால் படியிடலாம். நற்கருணை ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி கிடந்து பட்டினி கிடக்கும். என் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவு ஏற்படாது என்று விவிலியத்தை நாங்கள் படிக்கிறோம். தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவருமே முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு வேதனையோடு இங்கு கூடியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வமே உடல் சார்ந்த வழிகள் உண்டு, மனது சார்ந்த அழுத்தங்கள் உண்டு. யாரிடத்தில் இதை போய் சொல்லுவது? யார் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று ஏங்குகிற தருணங்கள் உண்டு. உடல் வியாதியினால் வேதனைப்படுகிறேனே, உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் கலங்கி நிற்கிறேனே என்று ஏங்குகிற உமது பிள்ளைகளை பாரும் இயேசுவே. இவர்கள் உமது பிள்ளைகள். இதோ உம்மை இணக்கமாக நெருக்கமாக அன்பு செய்த எங்கள் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரை நீர் இன்று மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீரே. காரணம், அவர் உடல் வியாதியும் மனவியாதியும் தன்னை முழுவதுமாக உம்மிடம் ஒப்பு கொடுத்ததனால்தான். நாங்களும் இயேசுவே இதோ இந்த புனித தலத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வேதனையை ஒப்பு கொடுக்கிறோம், கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம், கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ நாங்கள் கலந்து கொள்ள இருக்கிற அந்த கல்வாரி பலி திருப்பலியின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறேன். நற்செய்தி அறிவிப்பு பணியின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறேன். இதோ இந்த கோடி அற்புதருடைய இல்லத்தை நாடி வந்திருப்பது அவருடைய விடுதலைக்கு மட்டுமல்ல, உள்ளார்ந்த மகிழ்ச்சிக்கு, நிரந்தரமான ஒரு நம்பிக்கைக்கு, இயேசுவோடு இணக்கமாக வாழ்வதற்கு என்று நாங்கள் உணர்கிறோம். தெய்வமே, இதோ உமது பிள்ளைகள் அனைவரையும் உற்று நோக்கும், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், வேதனையோடு ஜெபிக்கிறார்கள். நீர் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீர் என்று நம்புகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் நமக்காக யாவையும் கொடுக்க இருக்கிறவர். விவிலியத்திலே வாசிக்கிறோம், உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவருமே பெயர் சொல்லி அழைத்த கடவுளாக, உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அறிந்த கடவுளாக இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் மத்தியில் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய இருக்கிறார், விடுதலை கொடுக்க இருக்கிறார். இதோ நான் ஒரு நாளும் உன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறேன். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதை போன்று சொல்லுங்க. ஆண்டவரே, உமது கண்கள் எனது கரு விழியை போன்று எப்பொழுதும் என்னை உற்று நோக்கிய வண்ணமாக இருக்கட்டும். நாங்கள் நம்புகிறோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு வீண் போகாது. இதோ பல மைல் தூரத்தில் இருந்து உம்மை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம், உம்மை அணைக்க இருக்கிறோம். எங்கள் கண்ணீரையும் கவலையும் ஏறெடுத்து பாரும் இயேசுவே, ஆசீர்வதியும். இதோ உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும். இங்கே முழுந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆட்கொள்ளட்டும். விடுதலையும் வேட்கையும் இவர்களுக்கு பெருமடங்கு கிடைக்கட்டும் இயேசுவே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இதோ நாங்கள் ஜெபிக்க இருக்கிற புனித அந்தோணியாருடைய மன்றாட்டுக்கள், தெய்வீக திருப்பலி, இவை எல்லாம் எங்களுக்கு இறை அனுபவத்தை கொடுக்கட்டும், ஆற்றலை கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும், எங்களுடைய சுமைகளை பாரங்களை குறைக்கட்டும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மாண்புயர் கீதம். அனைத்து
மகிழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய நல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவழுச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாருமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிலை
திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றோம் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இது இயேசுவில் அன்புக்குரிய பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நாம் புனித அந்தோனியாரின் நவநாளை கொண்டாடுவதற்காக அவளோடு வந்திருக்கிறோம். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். அத்தனையும் சுமந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். அவர் சொல்றார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் சுமைகளை இங்கு இறக்கி வையுங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வாரம் திருவருகை காலத்தின் 3ஆம் வாரம். இந்த வாரத்தினுடைய கருத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது. சுமைகளை இறக்கி வைத்தால் மகிழ்ச்சி நமக்கு வந்துவிடும். ஆக இறக்கி வையுங்கள். பாவங்கள், பலவீனங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், எதிர்பார்ப்பு அனைத்தையும் ஆண்டவரின் பாதத்தில் வைப்போம். ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து மகிழ்ச்சியை தருவார். ஆக நாம் இங்கிருந்து போகும்போது மகிழ்ச்சியாக போகணும். இந்த வாரம் முழுவதும் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்கணும். இந்த வாரம் முழுவதும் நாம் மட்டும் மகிழ்ந்திருப்பது அல்ல, பிறரையும் மகிழ்ச்சியில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற விடுக்கின்ற அற்புதமான செய்தி. ஆகவே அந்த மகிழ்ச்சிக்கு ஈடுவராக நாம் இருக்கின்ற பல நேரங்களிலே நம் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நாம் நிறைய விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு விடுவதும் இல்லை. ஆகவே அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சிக்கான அந்த காரணிகளையும் தர வேண்டுமான ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் அனைவரின் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை என்றும் கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது குழந்தை தெரேசா, அருமை நாயகம், ஜேம்ஸ் பொன்னையா, ரத்தினம், நிர்மலா மேரி இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், சூசைராஜ், செல்வமேரி, ஞானப்பிரகாசம் இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், தனசாமி குடும்பத்தில் மரித்த ரெக்ஸிலினி இறந்த 16ஆம் நாள் நினைவாகவும் அவரின் ஆண்மையை பாற்றிக்காகவும், ஸ்டெல்லா ஞானமணியின் 10ஆம் ஆண்டு நினைவாகவும் அவரின் ஆண்மையை பாற்றிக்காகவும், வின்சென்ட் ஜாய்சி பிரவீனா குடும்ப பாதுகாப்புக்காகவும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வீடு கட்டுமான பணி விரைவில் முடிவடையவும் நம்பிக்கை மீறி உடல் சுகத்திற்காகவும், சுந்தர்ராஜன் கடை மற்றும் வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும், வீட்டிற்கு வாடகைக்கு ஆள் கிடைக்க வேண்டியும், ஜோயல் ஜெஃப்ரின் +2 தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டியும், மார்சலின் பூரண சுகம் வேண்டியும் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையவும், சூசைராஜ் அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் மற்றும் யாரணியாத ஆன்மாக்களின் ஆண்மை, சின்னப்பர் லீலா அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், சுதர்ஷன் ராஜ் வெளிநாடு சென்றதற்கு நன்றியாகவும், ஜான்சி குடும்பத்திற்கு சென்ற ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சவேரியார், ஜெயமேரி, ஜூலியன் இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 8-10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனை இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் களைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அவர் நல்லவராம் வல்லவராம் சொல்லரும் ஆண்டுகள் உடையவராம். அவர் எல்லையினால் உன்னறிஞர் எல்லோர்க்கும் சொந்தக்காயும் அவர். இந்த பூவுலகும் வானுலகும் அவரது அதிசய படைப்புகளா. அவர் எளியோரை வாழ்விக்கின்றார், நலிந்தோரை கை தூக்குகின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. சிதறுந்தோரை சேர்க்கின்றார், மனமுடைந்தோரை தேற்றுகின்றார். தமக்கஞ்சுவோரை தாங்குகிறார், நம்பி வந்தோரை காக்கின்றார். வழி தவறிய ஆட்டை தேடுகின்றார், தம் உயிர் தந்து தேற்றுகின்றார். அவர் ஒடுக்கப்பட்டோரை உயர்த்துகின்றார், ஒதுக்கப்பட்டோரை வாழ்விக்கின்றார். நல்லது நல்லது நல்லதே நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 கடவுளை புகழ்வது நல்லதே. ஸ்ரீகரிசா ஸ்ரீகரிசா ஸ்ரீமத்மகரிசா ஸ்ரீகரிசா ஸ்ரீகரிசா ஸ்ரீமத்மகரிசா. Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. உன்னதரின் ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 1-17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ராம், ராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கும் உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கனோயாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்களை அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? எதுக்கு? சிரிக்கிறதுக்கு. சிரிக்கணும் இல்லையா? வாய் விட்டு சிரித்தால் எல்லாம் தெரியுது. அப்புறம் சிரிச்சாக்க நோயே இருக்காதுன்னு. இப்போ நோயை பற்றி கவலையே படக்கூடாது இல்லை? வாய் விட்டு சிரித்தால் அந்த காலம் சொல்லி வச்சாங்க, அது உண்மை நடக்கும். அந்த காலத்தில் நோயே கிடையாது, ஆனால் இன்றைக்கி எல்லா நோயும் இருக்குது. காரணம் சிரிக்கிறது இல்லை, மகிழ்ச்சியில் இருப்பதில்லை. அகத்தில் இருந்தால்தான் முகத்தில் தெரியும். அப்போ அகம் மகிழ்ந்து இருந்தால் முகம் மலர்ச்சியாக இருக்கும், எந்த நோயுமே இருக்காது, எல்லாம் அப்புறப்படுத்தி ஓடிடும். ஆனால் தான் சொல்கிறார் இந்த வாரம் முழுவதும் அதான் சொல்ல, மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே நான் இவ்வளவும் செய்தேன். அந்த மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் முக்கியம். நீங்கள் எப்போதும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். என்ன நேர்ந்தால் நன்றி சொல்லணும். இதை நாம் ஆண்டவர் சொல்லுகின்ற அற்புதமான ரகசியங்கள். இதை நம்ம மறந்துடுறோம். நிறைய விஷயங்களை நம்ம சிரிக்கிறது இல்லை. இந்த சிரிப்புங்கிற மகிழ்ச்சிங்கிற ஒரு அற்புதமான உணர்வை மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் கடவுள் இல்லையா?
கடவுள் அந்த தொடக்க நூலில் எல்லா ஜீவராசிகளையும் அந்த சராசரியும் படைத்து விட்டு மனிதனை படைத்துட்டு மகிழ்ச்சி அடைந்தாராம். உன்னதமான படைப்பு என்று சொல்லி ஆண்டவர் மகிழ்ந்தார். ஆக அந்த மகிழ்ச்சி தான் அந்த மனிதனில் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பினார். ஏனென்றால் அவர் தான் மகிழ்ந்தது மட்டுமல்ல, அவனையும் மகிழ்விக்க வேண்டும். தன்னுடைய சாயலையும் பாவனையும் கொடுத்து ஊதினார். ஆக நாம் அனைவரும் கடவுளுடைய சாயல்கள். அப்போ அவர் மாதிரி நாம் சிரிக்கணும், அவர் மாதிரி மகிழ்ச்சி அடையணும், அவர் மாதிரி திருப்தியாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் திருப்தி அடைகிறதே கிடையாது. எது கிடைச்சாலும் 10ல் தான் நமக்கு, இல்லையா? போதவே இல்லை, இதுதான் நம்மக்கிட்ட. ஆக நம்மிடம் நிறைவு இல்லை என்று சொன்னால் குறைவு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதற்கு நாம் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணிகளை நாம் தேடணும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணிகளை நாம் தேடணும். எப்போவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது, இல்லையா? நெகட்டிவ் என்னது? எதிர்மறையாய் நாம் யோசிக்கவே கூடாது. நாமும் எதிர்மறையாய் இருக்கக்கூடாது, பிறரையும் எதிர்மறையாய் நாம் எண்ணக்கூடாது. அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவ இப்படி, அப்படி பேசக்கூடாது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் நல்லா இருங்க, என்ன இருந்தாலும் நல்லா கொடுங்க. உங்களுக்கு நிறைய கொடுத்துற கடவுள் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கார், என்னுடைய தகுதிக்கேற்ப ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நாம் செய்யணும். இந்த நிறைவு மகிழ்ச்சி இருந்தால் குறையே இல்லை, நோயே வராதுங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. பாருங்கள், இன்னைக்கு பழைய தலைமுறை அட்டவணைகள்லாம் தந்தை அருமையாக வாசித்தார். அவங்க பேரெல்லாம் நமக்கு மனப்பாடம் ஆகாது. அவங்களெல்லாம் விசுவாசிகள். ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரையிலும் பழைய தலைமுறைகள், அவங்க விசுவாசிகள். ஏனென்றால் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் விசுவாசின் தந்தை, ஆபிரகாமின் பிள்ளைகள். இயேசுவுக்கு பிறகு நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக நமக்கு பவுலடிகளார் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்து எவ்வாறு இருந்தாரோ எவ்வாறு வாழ்ந்தாரோ அவ்வாறு வாழ்கிறவர்கள், அவரை பிரதிபலிக்கிறவர்கள் என்று சொல்லி நமக்கு பெயர் கொடுத்தாங்க. ஆக நம்முடைய தலைமுறை அனைவரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் நாம். ஆக நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவை சார்ந்தது. அவர் எவ்வாறு உலகிற்கு வந்தார், எளிமையாய் வந்தார், ஏழையாய் பிறந்தார், நமக்காய் அத்தனையும் சொல்லியிருக்கிறார். நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ அதை சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல, அதற்காகவே அவராகவே தன்னை முழுமையாக கையளித்தார், நம்மை அன்பு செய்தார், இறுதி வரையிலும், இறுதி சொட்டு ரத்தம் வரையிலும் தியாகம் செய்தார். இதுதாங்க நாம் செய்ய வேண்டியது. நம்ம என்ன தியாகம் செய்ய போகிறோம்? போய் யாருக்காகவும் நம்ம சிலுவையில் அறையப்பட தேவையில்லை. மாறாக அன்பு செய்யணும், மன்னிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். 3 தான் முக்கியம். யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். இதில் 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன். ரொம்ப முக்கியம். இது 2 பகுதி இருக்குது. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும், இது இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிக்கணும். 10ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடிப்பதை போல், அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதை போல் நீங்களும் என் கட்டளைகளை நிலைத்திருந்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இதுதான் முதல். அப்போ ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன் தந்தையின் சொல்படி நடந்தாரோ, அவருடைய கட்டளைப்படி நடந்தாரோ, அவர்கள் 2 பேரும் ஒருத்தருக்குள் ஒருத்தர் இருந்தால், அதே போல இருந்தால் என்ன நடக்குமா? என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும். இப்போ 2வது பகுதி என்னன்னா, அந்த மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 12ஆம் வசனம் வாசிக்கணும். வாசிங்க. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே கட்டளை. இதுதாங்க இயேசுவின் வருகையின் லட்சியமே. இதுதாங்க. அவர் இந்த உலகத்தை மீட்டதும் அதுக்காக தாங்க. நம் அனைவரையும் ரட்சித்ததும் அதுக்காக தான். நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர்கள். காரணம், இந்த 3 வசனங்களை நாம் உள்ளடக்கி கொண்டு வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அவர் சொல்றார், நான் எவ்வாறு என் தந்தையின் கட்டளைகளை கடைசி வரைக்கும், எனக்கு எவ்வளவுதான் விருப்பு வெறுப்பு இருந்தாலும் அதுதான் முக்கியம் என்று சொல்லி அவருக்காகவே என் அவருடைய கட்டளைகளை நான் இறுதி வரையிலும் கடைபிடித்தோனோ, அவரில் நிலைத்திருக்கிறேனோ, அப்போ அவரும் அவருடைய மகிழ்ச்சி என்னில் நிறைந்திருக்கும். ஆக
இது நான் உங்களில் இருந்தால் உங்கள் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். எப்போது நீ நான் செய்தது போல ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்கும் போது. யாரை அன்பு செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். யாரை அன்பு செய்யலாம்? கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள, பக்கத்தில் வாழ்கிறவங்கள, வீட்டில் இருக்கிறவங்கள, கணவன் மனைவியை. இன்றைக்கி நிறைய பிரச்சனைங்க. அந்த காலத்தில் அதுதான் கடவுள் சித்தம்னு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உறவு முறையில், திருமண வாழ்க்கையில் நிறைவு இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வது எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா அவங்க ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை பின்பற்றவில்லை, இயேசுவினுடைய கட்டளைகளில் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆக எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எத்தனை குடும்பங்கள், அதுவும் கிறிஸ்துவ கத்தோலிக் குடும்பங்களில் புதிதாக திருமணமான எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. காரணம் அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள், போட்டி பொறாமை, கட்டளைகளை திருமணத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்து விட்டு வெளியில் போய் அதை மறந்துடுறாங்க. ஆக அவங்க எப்படி இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எவ்வளோ நாள் மகிழ்ச்சியாக இருந்த முடியும்? எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ சொத்து சேர்த்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இறுதியில் எல்லாம் பூஜ்யம்தான். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பது தான் இறைவன் நம்ம கொடுத்த அற்புதமான சொத்து. அது போதுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க போகிறது எவ்வளோ சொத்து சேர்த்துனா, எவ்வளோ தங்கம் வாங்கினா, எவ்வளோ நக்கை போட்டோன்னு கேட்க போகிறதில்ல. அன்பு செய்தாயா, மன்னித்தாயா, நீ மகிழ்ச்சியாக இருந்தாயா, இதுதான். ஆக இந்த வாரம் முழுதும் நான் என்ன செய்யணும்? சிரிக்கணும். கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். புன் நகை தாங்க விலை மதிப்பற்றது. நகையெல்லாம் வெளுத்து போயிடும், அல்லது அதெல்லாம் தேஞ்சு போயிடும். ஆனால் புன்னகைக்கு தேய்மானமே கிடையாது. அழகாக இருக்கிறீங்க. நகையை நீ மேக்கப்பே போட தேவையில்லை. எல்லாரும் அழகாக இருக்கீங்க. ஆண்டவரில் அகமகிழ்ந்திருங்கள். ஆண்டவரோடு இணைந்து இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த மகிழ்ச்சி நிறைவு இருந்தால் நோய் நொடி இல்லாமல் போகும், துன்ப துயரங்களே இல்லாமல் போகும், பகைமையே இல்லாமல் போகும். நம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். தாயை போல பிள்ளை, நூலை போல. கடவுள் எவ்வாறு பரிசுத்தமாக இருக்கிறாரோ, மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ, அதே போல் நீயும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா மொது தெய்வீக அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்துவிடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த கருணை கூற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழ
அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானன்று. உருமாற்றி உருவாக்கும் தலைவானன்று. தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை பெற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் அனைவரின் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் அனைவரும் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கவும் எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர்கள் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது:
படைகளின் கடவுளாம் ஆண்டவர் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த காலை திருப்பலியிலே உமது ஊழியன் அந்தோனியாரினுடைய பரிந்துரை வழியாக நாங்களும் உமக்கு மனமோந்து ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு அழைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் மனமாற நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை திடப்படுத்தி வளப்படுத்தி மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய அருளையும் ஆவியின் கனிகளையும் தந்து எங்களை உருவாக்கிட வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தெய்வமே, சிறப்பாக இந்த நல்ல நேரத்தில் இந்த திருப்பலியிலே நன்றி திருப்பலியாக தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் உமது பள்ளிப்பீடத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே கோடி அற்புதருடைய பரிந்துரையை நாடி
உம்மை தேடி வந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையுமே இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் தேவையான அனைத்து வரங்களையும் உமக்கு சித்தமானால் இன்றே இப்பொழுதே அவர்களுக்கு கொடுத்து நிறை மகிழ்ச்சியோடு அவர்கள் இல்லம் செல்ல துணை செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற அனைத்து மரித்த நம்பிக்கையாளர்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மஞ்சாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உடல் சுகத்தையும் ஆன்ம வலிமையையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றோம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நிறை மகிழ்ச்சியோடு இறைவன் தந்த சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்களில் இரக்கம் வைத்தருளும். எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். சத்தமா பாடுங்க. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்களுக்கு அமைதி
எங்களுக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணமடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. மன்னிப்பு உயர்ந்தது, உங்கள் பேரன்பு பெரியது, உங்கள் மன்னிப்பு உயர்ந்தது. உங்களைப் போல யாருமே இல்லை இந்த உலகத்துல. உங்களைப் போல யாருமே இல்லை இந்த உலகத்தில. நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. பகையும் கோபம் இருக்கிறது, பகைத்து உலகமே வாழ்கிறது. இரக்கம் உள்ளத்தில் இல்லை, உங்களைப் போல இல்லை. பகைத்து உலகமே வாழ்கிறது, இரக்கம் உள்ளத்தில் இல்லை, உங்களைப் போல இல்லை. இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் இரக்கம் பெறுவார்கள். நீங்க இரக்கம்
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அந்தோனியாரின் பக்தர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி பாராட்டுகின்றேன். புதுமுகங்கள் பார்க்குறீங்களே, புதுசாக இருக்கிறோம் நாங்கள் இல்லையா? எங்களை உங்களுக்கு அறிமுகம் ஆகியிருக்கும் அல்லது ஆகாமல் இருந்திருக்கலாம். என்னுடைய பெயர் அந்தோனி தாஸ், அருட்தந்தை பெயர் ஆரோக்கிய தாஸ், எல்லாம் 2 தாஸ். புதிதாக நாங்கள் இந்த திருத்தலத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திருத்தலத்தை வழிநடத்தியவர் அருட்தந்தை அகஸ்டின் அவர்கள். பெரும்பாலும் இங்கேயே இருந்து எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக நிறைய அவர் முயற்சிகளை செய்திருக்கின்றார். அன்னாருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கரந்தட்டி நன்றி சொல்லுவோம் எல்லாரும். பெருகுமணியில் சங்கமம் என்கின்ற இடத்துல அவர் இருக்கிறார். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டிற்கான காலண்டர் இன்னும் ஒரு சொற்பம் தான் இருக்கிறது. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? வாங்காதவங்க இருக்கீங்களா? நீங்களும் வாங்குங்க, பிறருக்கும் கொடுங்க. அந்தோனியார் அர்ச்சிக்கப்பட்ட அல்லது புனிதப்படுத்திய கேலண்டர்ஸ் பிறருக்கும் கொடுங்க. கொஞ்சம் சொற்பம் தான் இருக்கிறது, விரைவில் வாங்கி கொள்ளுங்கள். மேலுமாக அந்தோனியாருடைய அப்பம் வழங்குவோர் வரவேற்கப்படுகிறீர்கள். இன்றைக்கி ஒருத்தர் வந்தார். இன்றைக்கி பூசைக்கு முன்னாடி குழந்தை பாக்கியம் எல்லாம் இருந்தது, ஆனால் குழந்தை கிடைத்தது, அது இறந்து விட்டது என்று சொன்ன உடனே இங்கே இருக்கிற அருட்தந்தையர்கள் ஜெபித்து 5 வாரம் தொடர்ந்து வாங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயே குழந்தை பிறந்து கையோடு எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த பேரனை தூக்கிக்கிட்டு அப்பம் வழங்கியிருக்கிறார். அவர் பிற மத சகோதரர். அவருக்காக ஜெபிப்போம். கைத்தட்டுங்க எல்லாரும். அவருடைய அப்பா அம்மா பேர் வெங்கடேஷ் சிபிகாவியா, குழந்தை பேர் சாராசிம் என்ற பெயர். ஸோ அந்த குழந்தைக்கு போல் நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்களை இந்த வளாகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சியத்தையும் நீங்கள் எழுதி கொடுக்கலாம், இங்கே வாசிக்கலாம், அல்லது நாங்கள் தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். மேலுமாக அன்புக்குரியவர்களை குரு மாணவர் நிதி வழங்குகிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். அதில் தான் நாங்களாம் சாமியார் ஆகிறோம் இல்லையா? நாங்கள்லாம் துறவிகள். அந்தோனியார் சபை என்று சொன்னாலே இன்றைக்கும் நாங்கள் ஏந்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் கும்பகோணம் தருகின்ற அரிசி வச்சு தான் சாப்பிட்றோம். அவங்க கொடுக்குற சாப்பாடு தான். அதுபோல் நாங்கள் இந்த மாதிரி பணி செய்வதற்கு குருமானவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆக நீங்கள் பெரும் பகுதியாக நீங்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறீங்க. நன்றி சொல்லுகின்றேன். மேலுமாக நீங்கள் இன்னும் அதிகமாக கொடுத்து உதவுமாறும் திருத்தல அலுவலகத்தில் கொடுத்து ரசீதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க பேரெல்லாம் வாசிக்கிறேன். மேலப்புதூர் சார்ந்த சேவியர், திருச்சி ஞானராஜ், திருச்சி டெய்சி, எடமலைப்பட்டி புதூர் ஸ்டெல்லா மேரி, முத்தரசநல்லூர் பர்னபாஸ், எம்கே கோட்டை ஆரோக்கியதாஸ், நம்பர் 1 டோல்கேட் ஜோ விமல்ராஜ், பாலக்கரை சார்ந்த ஹோலி ரிடீமர்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெரம்பலூர் ஜாக்குலின், சஞ்சீவி நகர் பிரான்சிஸ், லால்குடி ஜெயசீலன், காட்டூர் சேவியர் கிறிஸ்டி, தென்னூர் ரோசி, சென்ட் மேரிஸ் தோப்பு ஜான், காட்டூர் டொமினிக் ரோச்,
வரகநேரியை சார்ந்த ஜான் அலெக்ஸ், திருச்சி நிக்சன் சோஃபியா, பெட்டவாய்தலை பாக்கியத்தம்மாள் மற்றும் திருச்சியை சார்ந்த ஜேவியர், கோக்குடி சுதர்ஷன்ராஜ், காட்டூரை சார்ந்த ஜோசப். இன்னும் பெயர் சொல்லாத நிறைய பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றியோடு நாங்கள் பாராட்டி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் யாரெல்லாம் இந்த அமலாசிரம அந்தோனியாரின் திருத்தலத்தின் பக்தர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்காக அனுதின ஜெபத்தில் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலுமாக அப்பம் தருகிறவர்களும் நீங்கள் முன்னாடி பெயர் கொடுங்க. இந்த கொடுத்து கொண்டிருக்கிற பெயர் கோக்குடியை சார்ந்த பால்ராஜ், ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஆண்டன் மோனிகா, கூடலூரை சார்ந்த ஆண்டனி சகாய்ராஜ், கொனலை அந்தோனி ஜான்சன், திருச்சியை சார்ந்த ஞானராஜ், பீமநகர் சாய் கார்த்திகேயன், லால்குடி ஏஞ்சல், எம்கே கோட்டை சார்ந்த ஆரோக்கியமேரி, அரியூர் சதீஷ், சஞ்சீவி நகர் பிரான்சிஸ், திருச்சி ஆனந்த், பிஹெச்இஎல் சைமன், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், வேளாங்கண்ணி சார்ந்த மெர்சலின். இவர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் மீண்டும் ஒரு வேண்டுகோள். கட்டாயம் நீங்கள் ஆண்டவர் சொன்னால் கேட்பீங்க தானே? ஆண்டவர் எங்கள் வழியாக சொன்னாங்க கேட்பீங்களா? கட்டாயம் கேட்பீங்க. இந்த பீடத்தில் அழகாக பூ வைக்கிறதுக்கு வாங்கி கொடுங்க, கொண்டு வந்து கொடுங்க. யாராவது கொண்டு வந்து கொடுத்தா அலங்கரிக்கலாம். அந்த பூவை 3-4 பூசைக்கும் வேணும். யாரும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க தயவுசெய்து. பிறகு பீடத்தில் மீது காலணிகளை போட்டுக்கொண்டு மேலே ஏற வேண்டாம். புனிதமான இடம் இங்கே, அதனால் ஏறாமல் இருக்கிறதே நல்லது. அந்தோனியாரும் அருளிக்கும் இங்கே வைக்கிறோம். நீங்கள் இங்கே வந்து முத்தி செய்யலாம். தயவுசெய்து மேலே ஏறி நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் போக வேண்டாம். இது பரிசுத்தமான இடமாகவே பாதுகாப்பு செய்வீங்களா? ஆமாம், எல்லாரும் கடைபிடிக்கலாம். நன்றி. அதே சமயத்தில் அர்ச்சிக்கப்பட்ட அப்பம் கொடுக்கப்படும். நீங்கள் யாரும் எந்திரிக்க வேண்டாம். அவங்க உட்கார்ந்த இடத்துலேயே கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நவநாள்லாம் இருக்குது. அதனால் பூசை முடிஞ்சு விடவில்லை. அப்பம் கொடுக்கின்ற பொழுது உட்கார்ந்த இடத்துலேயே இருங்க. அவங்க கொண்டாந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிதானே? அதை நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டாம், அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அப்பம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். நன்றி. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை வருது. அதே போல் 31ஆம் தேதி நியூ இயருக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை வருது. திருப்பலிகள் நடைபெறும். அதனால் தொடர்ந்து நடைபெறும். 31ஆம் தேதி சிறப்பான வழிபாடு, நன்றி வழிபாடு. 11 மணி பூசைக்கு நன்றி. ஆண்டு முழுவதும் அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மையும் நன்றி சொல்லணும். நன்றி வழிபாடு நடைபெறும். ஆகவே அனைவரும் பங்கெடுங்க. இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ சொல்லி சாட்சியமாக கூட்டிகிட்டு வாங்க. அவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று புதிய ஆண்டிற்கான அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கட்டும். மேலுமாக அன்புக்குரியவர்களே, அருளாளர் ஜான் பீட்டர்ஸ் சவரி நாயகம் நம்ம ஏற்கனவே இங்கே இருக்கிறாங்க இல்லையா, அவருக்குடைய ஜப கூட்டமும் திருப்பலியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிறது. மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடியே ஜபம் சொல்கிறாங்க. அப்புறம் 12 மணிக்கு பூசை இருக்குது. ஆகவே அவருடைய பரிந்துரை நமக்கு வேணும். ஏன்னா இந்த அந்தோனியார் திருத்தலத்தில் அவரும் வாழ்ந்து அனுபவித்தவர். அவரை போல் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள நாம் வர வேண்டும். ரூபன் என்கிறவர் நம்ம சர்க்கார் பாடல் சார்ந்தவர். அங்கே ஒரு அணையா விளக்கு கொண்டு வைத்திருக்கிறார். அதனால் சுற்றிலாம் அந்த விளக்கு வைக்காதீங்க. எண்ணெய் கொண்டு வந்து அதில் ஊற்றலாம். நீங்கள் எண்ணெய் கொண்டு வந்து ஊற்றலாம். நீங்கள் வேண்டுதல் எண்ணெயாக கொண்டு வந்து ஊற்றுங்க. அந்த இடம் அதுதான் திருத்தலம். அதனால் பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. மெழுகுவத்தி நீங்கள் முன்னாடி போய் கொளுத்த வேண்டாம். எங்கெங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல மட்டும் வைக்குமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் ஜபம் அந்த மெழுகுவத்தி எரிவதே உங்களுடைய பிரசன்னம், ஆண்டுடைய பிரசன்னம் தான். அதனால் அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சுத்தமாக நீங்களே பராமரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் திருத்தல அந்த அலுவலகத்துக்கு கொடுத்து ரசீதை பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாவ சங்கீதம் திருப்பலிக்கு முன்பாக கேட்கப்படுகிறது. யாரெல்லாம் தயாரிக்க விரும்புகிறீர்களோ பாவ சங்கீதம் கேட்டுக்கொள்ளலாம். மேலுமாக அன்புக்குரியவர்களே, பாட்டு நல்லா இருந்துச்சா? அருமையாக பாடுறாங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து நமக்காக அருமையான பாடலும் இசைக்கருவி மீட்டுகிறார்கள். கில்பர்ட் மற்றும் சகோதரர்கள் அவர்களை கைத்தட்டி அவர்களை நம்ம பாராட்டுவோம். மேலும் வாரமாக வந்து பவர் ஆஃப் காட் ஆனந்த் அவர்கள் வந்து நம்முடைய இந்த திருப்பலியை அவர் ஊடகத்தின் மூலமாக நமக்கு சாட்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் கைத்தட்டி பாராட்ட வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்வோம். புனித தந்தை பியோ ஜெபமாலை கூட்டமும் நடைபெறுகிறது. தந்தையும் கப்பூச்சின் சபையை சார்ந்தவர் தான், தெரியும். 5 காயம் வரம் பெற்றவர். அவருடைய திருப்பலியும் ஜெபம் மாலையும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஆரம்பிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜூலியஸ். நான் ராமலிங்க நகர்லேருந்து வரேன். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு திடீர்னு ஒரு தலை சுத்து மாதிரி வந்துச்சு. நல்லா தான் இருந்தது உடம்பு, எந்த பிரச்சனையும் இல்லை என் உடம்புல. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தலை சுத்து மாதிரி வந்தது. சரி, ஏதாவது சுகர் பிபி அந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறேன். அவர் ஒரு 1 வீக் டேப்லெட் கொடுக்குறாரு. சரியாகலை. எப்படின்னா படுத்தாலும் இதாகவும் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி தலை சுற்று. ஏந்திரிச்சு நடக்க முடியாது, கடைக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, வீட்டை பார்த்துக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு போனேன். சரி, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே டாக்டர்கிட்ட போகிறேன். அவர் வந்து இஎன்டியை ரெஃபர் பண்ணுறாரு. இஎன்டிகிட்ட போகிறேன். அவர் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனால் வந்து நீங்கள் வந்து டேப்லெட் போடுங்க, 10 நாள் கழித்து திரும்ப வாங்கங்கிறாரு. திரும்ப போகிறேன். சாதா ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியல, எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்க்கலாம், பிரெயினில் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செக் பண்ணுறாரு. நான் வீட்டில் வந்து சொன்னோன்னா ஒரே என் ஒய்ஃபு, என் குழந்த, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அழுகுறாங்க. என்னாலையும் அதை வந்து இது பண்ண முடியல. ஏன்னா பிரெயினில் ஏதாவது பிரச்சனைனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப நியூரோட்ட போகிறோம். 2 இஎன்டிகிட்ட போயிட்டு நியூரோட்ட போகிறோம். அங்கே போய் எனக்கு சரியாகலை. ஆனால் அப்போ தான் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபம் சொல்லுவோம். பல விஷயங்கள் இங்கே வந்து இந்த திருத்தலத்துக்கு வந்து எனக்கு நடந்திருக்கு. அதில் திரும்ப அந்தோணியார் வந்து திரும்ப நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நைட்டில் ஜெபம் சொல்லுவேன். அதே மாதிரி அன்றைக்கி நான் வேணேன் 9 வாரம் தொடர்ந்து இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி 9 வாரம் தொடர்ந்து வந்தேன். ஆகஸ்ட்டில் இது மாதிரி விஷயம் நடந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கஷ்டப்பட்டேன். இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்தோணியரோட ஒரு அற்புதம் தான், ஒரு அதிசயம்தான். எனக்கு அந்த தலைவலி தலை சுத்தே இல்லை சுத்தமாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனேன். அவரே ஆச்சரியப்பட்டு போனார். எப்படி இவ்வளோ தூரம் நாங்கள் டேப்லெட் கொடுத்து ஒன்றுமே சரியாகுது, என்ன ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் நான் இதை சொன்னேன். அவர் வந்து உங்களோட நம்பிக்கை, உங்கள் கடவுள் மேலே வச்சுருக்கிற நீங்கள் நம்பிக்கை அப்படின்னாரு. இதை வந்து நான் சாட்சியாக சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைய வரைக்கும் வரேன். எனக்கு வந்து செப்டம்பர்லேயே குணமாயிடுச்சு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தேன். ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரேன். ஒன்று காலையில் வருவேன், இல்லை ஈவினிங் வருவேன். சாட்சியாக சொல்லணும்னு வேண்டிக்கிட்டேன். அது இன்றைக்கி சாட்சியாக சொல்கிறேன். அந்தோணியாருக்கு புகழ், மாதாவுக்கு நன்றி, இயேசுக்கே புகழ். இயேசுக்கே புகழ், நன்றி. காட் பிளஸ் யூ. எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் அனைவரும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்கள் அனைவருக்கும் கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாது இருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நான் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், சச்சரவுகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடுமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கி தவிக்கும் உமது அடியார்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தாரும். இறைவா, இவ்வாறு உமது திருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள் உங்களோடு இருப்பாராக.
உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சுநாதனுக்கு ஜெய மங்களம், மாறி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சுநாதனுக்கு ஜெய மங்களம், மாறி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறும் நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறும் நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, ஏரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஏரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, தீயே சுநாதனுக்கு ஜெய மங்களம், மாறி கிரியேகநாதனுக்கு சுபமங்களம். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையின் இறைவனின் பருந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாக நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் ஆன்ம சேவை தருவிற்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் இன்னும் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது பரிசுத்த எண்ணெய் தடவப்படும். லைனாக இருங்க, யாரும் கூட்டமாக வர வேண்டாம், பீடத்தின் மேல் ஏறி வர வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து உங்களுக்கு இந்த அர்ச்சிப்பெண்ணை நாங்கள் பூசுவோம். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.